ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரகதீஷ் பப்ளிகேஷன் பாலிட்டி புக்கில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேயா, இது வந்து அவங்களோட சாம்பிள் பிடிஎஃப் தான். பாலிட்டிக்கான புக்குக்கான சாம்பிள் பிடிஎஃப் தான். இதில் அவங்களோட புக்ஸோட ரேட்லாம் பாருங்கள். ஐஎன்எம் வந்து 595, இந்தியன் பாலிட்டி வந்து 590, எக்கனாமிக்ஸ் 600, சோசியல் இஷ்யூஸ் 580. ஓகே, இதுதான் அவங்களோட ப்ரைஸ். காம்போ ஆஃபர் இருக்குது. வேணும்னா உங்களுக்கு இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அவங்க புக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா. இதுதான் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதோட 4th எடிஷன். ஓகேயா, இது வந்து 4th எடிஷன். பிரகதீஷ் பப்ளிகேஷன் சதீஷ்குமார் சார் அவங்க விட்டுருக்காங்க. இது அவங்களோட அட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து மொத்தம் 4 எடிஷன் வந்திருக்கு. ஃபஸ்ட் எடிஷனு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் எடிஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 4th எடிஷனில் என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னா, அந்த சேஞ்சஸ் வந்து என்னென்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான மசோதாக்கள், முக்கிய வழக்குகள், இம்பார்ட்டன்ட் கேஸு, அதுக்கடுத்து எல்லா தலைப்பையும் புதுசாக அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ், சட்ட திருத்தங்கள், அதுக்கடுத்து இந்த நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம், குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம், இந்திய வழக்குரைஞர் கழகம், இந்திய சட்ட ஆணையம், இந்திய எல்லை நிர்ணய ஆணையம், இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இண்டெக்ஸ் பேஜ். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். அந்த முன்னாடி சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. பிட் இந்திய சட்டம், இந்த மாதிரி இந்திய விடுதலை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த இதுக்குள்ளே இருக்கும். ஓகேயா, இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இது வந்து குரூப் 4ல் இந்த இது கவர் ஆகாது. ஆனால் இது சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் பார்த்துருக்கேன். மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. அதாவது அந்த சட்டத்தை போட்டு, அந்த வருஷத்தை போட்டு, அதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதோட மெயின் ரோல் என்ன, அந்த மாதிரி கேட்பாங்க. இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஓகேயா, ஆனால் குரூப் 4க்கு இது கிடையாது. மற்றபடி இது குரூப் 2, குரூப் 1 டிகிரி ஸ்டாண்டர்டாக, அதனால் இது கவர் ஆகும். இது படிக்கணும். அதுக்கடுத்து மேக்கிங் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அதோட கூட்டங்கள், குழுக்கள், அதோட மூலங்கள் எங்கெங்கே இருந்து எடுக்கப்பட்டுச்சு, இதெல்லாம் எங்கெங்கே இருந்து எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, யார் யார் கோரிக்கை வச்சா இந்த மாதிரி இது எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கடுத்து இது ஃபுல்லாக சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது ப்ரையாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ப்ரையாம்பிள் இதில் வந்து அதை பற்றின இன்ட்ரோ படிக்கணும். அதை பற்றி நிறையா பேர் கருத்து சொல்லியிருப்பாங்க. கீ நோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாம்பிளே நிறையா பேர் ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. இது சம்மந்தமான கேசவானந்த பாரதி வழக்கு. ஸோ இது ரிலேட்டடாக ஒவ்வொரு வழக்குலேயும் ஒவ்வொன்று சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒருங்கிணைந்த பகுதி அல்ல, இது வந்து ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேஸ்லேயும் ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இது அதுக்கடுத்து அந்த சொற்கள், அதோட விளக்கம், இது எல்லாமே இதில் இருக்குது. அதுக்கடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. எத்தனை அட்டவணை, அதோட பார்ட்ஸ் எத்தனை, இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஓகேயா, பார்ட்ஸில் வந்து மொத்தம் முன்னாடி 8 அட்டவணை நடந்துச்சு, இப்போ 12 இருக்குது. ஓகேயா, அதே மாதிரி பார்ட்ஸ் வந்து முதல்ல 25 இருந்துச்சு, இப்போ 22 இருக்குது. இந்த 22வும் அது ரிலேட்டடாக ஆர்டிகிள்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல, யூனியன் அண்ட் டெரிட்டரி, இது வந்து பார்ட்னா அதுக்கான ஆர்டிக்கிள் வந்து 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கும். ஓகே, 2வது சிட்டிசன்ஷிப்னா 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். 3வது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கும். 4வது வந்து டிபிஎஸ்பினா 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேயா, அது வந்து 51 ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு கே வரைக்கும் இருக்கும். ஓகேயா, ஸோ அதனால இந்த 2 இதையும் நீங்கள் வந்து முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங்களே கேட்குறாங்க. அதுக்கடுத்து இங்கேருந்து தான் மெயினான பார்ட்ஸை ஸ்டார்ட் ஆக போகுது. இது முடிய இதெல்லாம் வந்து பேசிக் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதில் எல்லாமே கேட்பாங்க. இது ஃபுல்லாக ஒரு செட்டாக படிச்சுக்கோங்க. ஓகேயா, அதுக்கடுத்து இதிலேருந்து வரிசையாக நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போயிடுவீங்க. பகுதி 1, ஆர்டிக்கிள் 1 to 4, குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் 5 to 11,
இந்த மாதிரி ஆர்டிக்கல் ரிலேட்டடாக படிப்பீங்க. ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக குடியுரிமை படிக்கணும். அதில் வந்து குடியுரிமை திருத்த சட்டம் 1955 இது எல்லாமே படிக்கணும். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது முக்கியமானது. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது ஒன்று, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. இது இல்லாமல் இதே கிடையாது. ஒவ்வொரு உரிமைகளை பற்றி தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது மேட்ச் ஆஃப் த ஃபாலோவிங்கில் கேட்குறாங்க, இல்லாட்டி எது சரி எது தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இது ரிலேட்டடான கேஸும் இருக்குது. அதுக்கடுத்து டிபிஎஸ்பி இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா டிபிஎஸ்பி பற்றி ஸ்கூல் புக்கில் வந்து டேட்டா அவ்வளோவா இருக்காது. ஒரே ஒரு அட்டவணை மட்டும் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் மட்டும் லைட்டாக ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பத்தாது. ஸோ அதை பற்றின A to Z வந்து இதில் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இதுக்கான டேட்டா இல்லை, அதனால் இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேயா? அதுக்கடுத்து அடிப்படை கடமைகள், அந்த வர்மா கமிட்டி, இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது முடிய ஒரு செட்டாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபுல்லாக கவர்மெண்ட் வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்துடும். ஸோ இது ஃபுல்லாக படிக்கும்போது இது ஃபுல்லாக கம்பேர் பண்ணி படிங்க. இப்போ வந்து இங்கே சென்ட்ரலில் வந்து குடியரசுத் தலைவர் படிக்கிறீங்களா, இங்கே ஸ்டேட்டுக்கு போயிடணும். ஸ்டேட்டில் கவர்னர் படிக்கணும். இங்கே முதலமைச்சர் படிக்கிறீங்களா, இங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிக்கணும். இங்கே என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதே தான் அங்கேயும் இருக்கும். இங்கே பார்லிமெண்ட் படிக்கிறீங்களா, அங்கே ஃபுல்லாக சட்டமன்றம் இருக்கும். ஸோ இப்படி அதாவது இது எல்லாமே கம்பேர் பண்ணி இந்த 2 டாப்பிக்கை அப்படி படித்து பாருங்கள். இது அது அப்படி படித்தீங்கன்னா இந்த 2 டாப்பிக்கை ஈஸியாக முடிச்சிடலாம். அதுக்கடுத்து யூனியன் பிரதேசங்கள், இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதை டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ அந்த ஒரு சில ஆர்டிகல்ஸ் யூஸ் ஆகும், எப்போ என்னென்ன கொண்டு வந்தாங்க அது. ஓகேயா? அதுக்கடுத்து ஊராட்சி அமைப்புகள், இதில் வந்து ஒரு 13 கமிட்டி இருக்கும். ஒரு 13 கமிட்டி இருக்கும், ஒரு அட்டவணை இருக்கும். ஏன்னா இந்த வட்டம் வந்து குரூப் 4ல் அந்த கொஸ்டின்லாம் வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு, எந்தெந்த கமிட்டி யார் யார் கொண்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது, இதை படிச்சுக்கோங்க. இது வந்து நகராட்சி அமைப்பு. ஓகேயா? இது படிக்கும்போது இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேயா? அதாவது ஊராட்சி அமைப்பு படிச்சிங்கன்னா நகராட்சியும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கூட்டுறவு அமைப்புகள், இதை ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓகே உள்ளக்க B தான், 9B தான். ஓகே, இதை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அதுக்கடுத்து இது இந்த கமிட்டி, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களுக்கான ஆலோசனை குழுக்கள், இந்த கமிட்டி, அட்டவணை பகுதிகள், அந்த மலைவாழ் மக்களின் பகுதிகள், இந்த இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதே ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுவும் முக்கியம்தான். அதுக்கடுத்து இடைப்பட்ட உறவுகள், இதுவும் புக்கில் இருக்குது, பாலிட்டி புக்கில் இருக்குது, 11th 12th. ஸோ அந்த ஆர்டிக்கிள் ரிலேட்டடாகும். ஸோ அந்த ஆர்டிக்கிளை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் பாருங்கள், இதில் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட்லாம் வரும். GST, நிதிக்குழு, சொத்துரிமை, அவசர கால நிதி, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டு, இது முக்கியம். இந்திய திரட்டு தொகுப்பு நிதி, பொது கணக்கு நிதி, அவசர கணக்கு நிதி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வர்த்தக சுதந்திரம், ஒரு அடிப்படை உரிமை கொடுத்துருப்பாங்க, யார் எங்கே வேணாலும் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றின டீட்டெயிலாம் இங்கே இருக்கும். ஸோ இதுவும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மொத்தத்துக்கு புக்கு எல்லாமே படிக்கணும், ஆனால் இதில் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து UPSC, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதெல்லாம் வந்து 11th 12th இருக்கும். 11th 12th இருக்கும். அதில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க, அதையும் படிச்சுட்டு இதையும் படிச்சுக்கோங்க. ஓகேயா? முக்கியமானது தான். அதுக்கடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த தீர்ப்பாயங்கள், ட்ரிபுனல்ஸ். ஓகே, இதையும் ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியம், ஆனால் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே நிறையா படிச்சுட்ருப்போம், ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால் இது பண்ணிக்கோங்க. எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த எலெக்ஷனில் இப்போ இருக்கிற அந்த EVM மிஷினு அப்டேட்டாக என்னென்ன இருக்குது,
இது எல்லாமே கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கு. அதுக்கடுத்து இந்த கமிட்டி, ஸோ இது இந்த மொழி, எமர்ஜென்சி, இது எல்லாமே வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறது, இது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்குது. இதுக்கான டைப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸோ இந்த மாதிரி என்னென்ன எவ்வளோ மெஜாரிட்டியில் அது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும், ஒரு பில்லை எப்படி கொண்டு வர்றது, இது பற்றின இதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி தெரியும், இல்லாட்டி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஜம்மு காஷ்மீர் ஆர்டிக்கிள் 370, அது அந்த இது கேன்சல் பண்ணது, இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இது ஃபுல்லாக எக்கனாமிக்ஸில் வந்துடும். திட்டக்குழு, தேசிய வளர்ச்சி குழு, நிதி ஆயோக்கு, இதுவும் 9th புக்கில் இருக்குது. தேசிய மனித உரிமைகள், மாநில மனித உரிமைகள். அதுக்கடுத்து சிஐசி, எஸ்ஐசி, லோக் அதாலத், இது ரொம்ப முக்கியம். சிபிசி, சிபிஐ, என்ஐஏ. அதுக்கடுத்து இங்கே என்டிஎம்ஏ, என்சிடபிள்யூ, எஸ்சிடபிள்யூ, இது லோக்பால், லோக் ஆயுக்தா, நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம், சட்ட ஆணையம், வழக்கறிஞர், இதெல்லாம் வந்து புதுசாக சேர்த்தாங்க பார்த்தோம்ல. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து தேசிய அடையாளங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முக்கிய வழக்குகள், இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அந்த இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான மசோதாக்கள், இதையும் ஜஸ்ட் ரீடு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இந்த இது. ஸோ இதுக்கான சாம்பிள் பிடிஎஃப் தான். ஸோ எப்படி இருக்கும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த இப்போ யூனியன் அண்ட் டெரிட்டரி, ஒன்றியம் அண்ட் ஆட்சி பகுதிகள், அது பிடிக்கிறோமா, அதில் 4 ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ அந்த இதை பற்றி அதில் என்னென்ன சொல்லுதுங்கிறத ஸ்டார்டிங்கே கொடுத்துட்டு அதை பற்றி ஒவ்வொரு ஆர்டிக்கிளும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்களேன். ஆர்டிக்கிள் 2 டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான கமிட்டி, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ படிக்க கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் எப்படியாச்சும் ரீட் பண்ணி முடிச்சுருங்க. நான் படிக்கும்போது தெளிவாக படிச்சுட்டோன்னா போதும், அவ்வளோதான். இல்லாட்டி ஒரு கதையாக வேணால் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. புக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த புக்கு வேணால் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டேன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மெயின்ஸுக்கும் சேர்த்தே படிங்க. ஏன்னா ஓரளவுக்கு நம்ம பாலிட்டி, INM, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் பேசிக்லாம் கவர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அங்கே மெயின்ஸ் போகும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக் இருக்கும், புவியியல் இருக்கும், வரலாறு இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு படித்து வைங்க எல்லோரும். ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.